வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா. அதுதான் பார்க்க போறோம். என்னோட ஸ்டைல்ல ரொம்ப ஈஸியா பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தும் போது ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்க செல்லுக்கு உடனே வரும். வாங்க இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கரெக்டா 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மைதா, 1 ஸ்பூன் ஜீனி சுகர், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கிட்ட வரும், போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தா ஒரு முட்டையை உடைச்சி ஊத்திக்கோங்க. முட்டை விடுறதா இருந்தா பால் விட வேண்டாம். 1 டம்ளர் பால் அது விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டா இல்லாம கொஞ்சம் லூஸா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மைதா மட்டும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அழுத்தி பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டா கிடைக்கும். மைதா உடம்புக்கு கெடுதல்னா பார்க்க கூடாது. வாரத்துல ஒரு நாள் சாப்பிடலாம். மாதிரி நல்லா ஒத்தாப்புல எல்லாம் இது இப்ப நான் கரெக்டா 10 நிமிஷம் அடிச்சிருக்கேன். எவ்வளவு ஒட்டாம அழகா வந்துருச்சு. நான் இது வரைக்கும் எண்ணெய் விடவே இல்லை. இப்பதான் எண்ணெய் நான் இதுல விட போறேன். எண்ணெயும் போட்டுட்டு செஞ்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்க. இனி இதை ஒரு ஈர துணியால் ஃபுல்லாக மூடிட்டு ஹாட் பேக்கில் வச்சு மூடி வைக்க போகிறேன். கரெக்டாக 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பால் ஆகிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது நல்லா ஊறணும். காத்து போகாம நல்லா மூடி வச்சிருங்க. இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இப்ப கரெக்டா நம்ம மாவு குழைச்சி வச்சுட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எவ்வளவு சாஃப்டா ஆயிடுச்சு பாருங்க மாவு. ஆயிடுச்சு. மாவு எடுத்து நீ பாலா போட்டு வச்சுக்கலாம்.
இந்த அளவு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த சைஸில் நம்ம ஒவ்வொன்றையும் எல்லாமும் அதே மாதிரியே எல்லாம் ஒரே சைஸில் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ நமக்கு 2 4 5 7 பரோட்டா கிட்ட வரும். இது நல்லா எண்ணெய் போட்டுட்டு கிராக் இல்லாமல் உருட்டி வச்சுக்கலாம். இதையும் அதே மாதிரி ஈரத்துணி போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுலேயும் நல்லா எண்ணெய் தாக்கிக்கோங்க. நம்ம பரத்தும் போதே இந்த மாதிரி பபிள்ஸாக வந்துச்சுன்னா நல்லா செட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நான் 3 டைப்பு உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 வாட்டியும் மாதிரியும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு மாடல் வந்து அப்படியே இழுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ தூரம் வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு அடியில் கொண்டு வந்து இப்படி வச்சிருங்க. എന്നിട്ട് அதில் கொஞ்சம் நல்லா ஆயில் நல்லா படுற மாதிரி பண்ணிட்டு இதில் வைங்க. அடுத்தது பார்க்கலாம். உங்களால் எவ்வளோ தூரம் இட முடியுதோ அந்த அளவு இட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி எவ்வளோ நைஸாக உங்களால் கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் போகாம இப்படி இப்படி ஃபுல்லாக பண்ணிடுங்க. பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணி இது எவ்வளோ தூரம் உங்களால் இழுக்க முடியுதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கப்புறம் அதே மாதிரி
இது ஒரு டைப்பு. ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது அதில் ஆயில் பரட்டிட்டு வைங்க. இதுதான் நம்ம லேடிஸ்க்கு இந்த மெத்தட் வந்து நம்ம லேடிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம அதுவும் செஞ்சு பார்க்கலாம். அவ்வளவுதான். நமக்கு ஹோட்டல்ல வர மாதிரி அவ்வளோ பெருசா நம்மளால வீச முடியாது. ஆனா நமக்கு எவ்வளவு லேயர் லேயரா வருதுன்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். இதுவும் அதே மாதிரி வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணும்போதே இதுல பாத்தீங்கன்னா பபிள்ஸ் வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பபிள்ஸ் வந்துச்சுன்னா இது நல்லா செட் ஆயிருக்கு, பரோட்டா நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். இது இப்போ நம்ம எல்லாம் இது பண்ணி வச்சுட்டோம். இனி ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம போட்டோம். இது வந்துட்டு இதே மாதிரி இது வந்து இது வச்சுட்டு சப்பாத்தி குழவி வச்சுட்டு பண்ணாதீங்க, கையால் தான் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு 3 டைப்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த சைஸ் போதும். இப்போ கல் ஆன் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாகட்டும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு ஆயில் கோட்டிங் கொடுத்துக்கோங்க இதில். இனி இந்த பரோட்டாவை இதில் போடலாம். அது ஆகிறதுக்குள்ள நம்ம 2வது பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு பருத்தினா போதும். இது இப்ப நம்ம திருப்பி போடலாம். கரெக்டா 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் விடுங்க. இதுல பரோட்டாக்கு கொஞ்சம் ஆயில் வேண்டிதான் வரும். அதை விட்டு செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். நம்ம எப்பவுமா பரோட்டா பண்ண போறோம், வாரத்துல 1 நாள் பண்ண போறோம். இது இப்ப நல்லா வேகட்டும். இது இப்ப நல்லா உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கூட இருந்தாலும் தப்பில்லை, ஏன்னா வேகாம எடுக்கக்கூடாது. அதனால நல்லா வெந்துக்கட்டும். திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷம் ஆனாலும் நாங்கள் நல்லா மொறுமொறுன்னு தான் ஆகும். இதை இப்ப எடுத்து போட்டுடலாம். இனி அடுத்தது போடலாம். இது ஒண்ணு அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது ஆவறதுக்குள்ள நம்ம அடுத்தது தட்டிட்டு வந்துடலாம். இது வந்து கடப்பா கல்லு தான், அதனாலதான் நான் அதை கிளீன் பண்ணிட்டு இது மேல செய்யறேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை திருப்பி போட்டுடலாம் வாங்க. திருப்பி போட்டுட்டு உடனே ஆயில் விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆயில் விடலாம். இனி இப்ப நம்ம ஆயில் விட்டுக்கலாம்.
இது நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதில் இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இருந்தால் தான் அது உள்ளே வேகும். அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் ஆகணும். இதுவும் ஆயிடுச்சு. அதையும் அதோட சேர்த்து எடுத்து போட்டுக்கலாம். இனி அடுத்ததும் போடலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. இது இப்போ நம்ம நல்லா அடிச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போதே 3-4 போட்டு அடிச்சிட்டிங்கன்னா இப்படி நல்லா அடிச்சுட்டு அப்படியே எடுத்து ஹாட் பேக்கில் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா லேயராக வரும். கண்டிப்பாக எல்லாரும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.